நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடர கொண்டு போய் வீட்ட விட்டு வெளியில தள்ளி விட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கேட் இருக்கார்ல, கேட் இருக்குல்ல, அது வெளியிலேயே தள்ளி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா நம்ம கனகவள்ளி அம்மா வந்து உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மனோ வந்து எப்படியாவது சுடரையும் எழிலையும் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கோவத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்துவோட சேலை இருக்குல்ல, அந்த சேலையை எடுத்துடுறாங்க. சேலையை எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டுக்கு வந்து விருந்தாளியாக வந்து 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கொடுத்து இதை வந்து நம்ம சுடருக்கு கட்ட சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட சேலை இல்லைல்ல, இந்த சேலையை கட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே கொடுத்து விட்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த விவரம் தெரியாது, இது வந்து இந்துவோட சேலை அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியாமல் அந்த சேலையை கொண்டு போய் நம்ம சுடர்கிட்ட வந்து அவங்க பாசமாக கொடுத்துட்றாங்க. மல்லி வந்து, அம்மா சுடர் இந்தாம்மா இந்த சேலையை இந்த சேலையை உடுத்துமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சேலை உடுத்தினா தான் கரெக்டாக இருக்கும், நீ இவ்வளோ நாள் வந்து சுடிதார் தான் போட்டுக்கிட்டு இருந்த, இனிமேல் வந்து சேலை உடுத்துமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சுடருக்கு வந்து இது இந்துவோட சேலைன்னு தெரியாமல் தான் கொடுத்துட்டாங்க. அவங்களும் அதை கட்டிட்டு வந்துடுறாங்க. அதை கட்டிட்டு அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாடியிலேருந்து நம்ம எழில் வந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. கீழே இறங்கி வரும்போது பார்த்தா நம்ம சுடர் வந்து இந்துவோட சேலையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. இது இந்துவோட சேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்துவோட சேலை ஏன் கட்டினா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்துவோட சேலையை கட்டியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சார், இல்லை சார், எனக்கு இது இந்துவோட சேலைன்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சுடர் சொல்கிறாங்க. இப்படியே பொய் சொல்லிக்கிட்டே இருக்காத, எல்லாத்தையுமே வந்து நீ பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆரம்பத்தில் பார்த்தா கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு நடக்கலைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்தினேன். இப்போ சேலையவே கட்டிட்டு இது எனக்கு தெரியாமல் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்ற பார்க்குறியா? நீ ஒவ்வொன்றா இங்கே சேர்த்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த இந்து வந்து இந்த வீட்டில் ஒரே ஒரு இந்து தான், இன்னொரு இந்து இந்த வீட்டில் வரவே முடியாது, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வராங்க. கனகவள்ளி அம்மா வந்து தடுக்கிறாங்க. எப்பா அவள் வந்து தெரியாமல் கட்டிட்டான்னு சொல்கிறாளப்பா, ஏன்ப்பா அவளை டிஸ்டர்ப் பண்ணுற, விடுப்பா, வேறு சேலை மாற்றிக்கிடுவாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு தெரியாதுமா, நீங்கள் தாம்மா இந்த வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மாவோட பேச்சை கேட்காம விறுவிறுன்னு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கேட்டுக்கு வெளியில் கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. நம்ம சுடரை வந்து எழில் வந்து அதை பார்த்து அந்த இடத்துல வந்து கனகவள்ளி அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்படியே அந்த இடத்துல சுருண்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. திருப்பி வேகமாக ஓடி வராங்க. நம்ம எழில் வந்து ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பி பார்க்காங்க. அவங்களால எந்திரிக்கவே முடியல. உடனே வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க கனகவள்ளி அம்மாவை. ரொம்ப நேரமாக வந்து டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது வந்து அவங்க வந்து மனசுக்குள்ளே வந்து ஒன்றே ஒன்று தான், ரொம்ப நேரமாக வந்து மயக்கத்துலேயும் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி டாக்டர் அதை கேட்டு பார்க்காங்க. சுடர் வந்து சுடர் கூட வந்து சேர்ந்து வாழி எழில், எனக்கு வந்து சுடர் தான் மருமகளாக வரணும், சுடர் எழில் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு மயக்கத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து டாக்டர் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்கள வந்து எல்லாருமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நார்மல் ஆக்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தானே வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து நார்மல் ஆக்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே எழில்கிட்ட பேசுகிறாங்க. சார், நீங்கள் ஒரு டாக்டர், உங்களுக்கு சொல்ல வேண்டிய கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு வந்து 2வது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இன்னொரு ஹார்ட் அட்டாக் மட்டும் வந்துச்சுன்னா உயிர் போனாலும் போயிடும், இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் அளவுக்கு போயிடுவாங்க, அவங்க நீங்கள் தான் சார் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் சார், அடுத்த அட்டாக் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு என்னாலே சொல்ல முடியல, கோமாவுக்கு தான் மேக்ஸிமம் போவாங்க, இல்லைன்னா உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க மனசுக்குள்ளே ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, நீங்களும் அந்த சுடருங்கிறவங்க வந்து உங்கள் ஒய்ஃபா, அவங்க 2 பேர் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க மயக்கத்தில் கூட அதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து வந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழுங்க சார், அப்போ தான் உங்கள் அம்மாவோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும், நீங்கள் பிரிஞ்சிங்கன்னா பழைய நிலைமை கோமாவுக்கு போயிடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல டாக்டர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த இடத்துல வந்து எழில் வந்து தகச்சு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.